கணவனோ அல்லது மனைவியோ தானே ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த தவறுக்காக கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டு டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா அந்த சமயங்கள்ல கோர்ட் அவங்களுக்கு டிவோர்ஸ் வழங்காது. ஒரு சமயத்துல மியூச்சுவல் டிவோர்ஸா இருந்துச்சுன்னா 2 பேருமே விருப்பப்பட்டு தான் பிரியிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா கோர்ட் கன்சிடர் பண்ணும். ஆர்எல்ஸ் ஒருதலை பட்சமா ஒரு நபரே தவறு செஞ்சுட்டு அந்த நபரே போயிட்டு கோர்ட்ல டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரீசனபிள் கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவர் பர்சனல் மோட்டிவ்னாலதான் கேட்கிறாரு அப்படின்றது தெரிய வந்ததுன்னா அந்த கேஸ்ல டிவோர்ஸ் வழங்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் காரணமே இல்லாத ஒரு சாதாரண சண்டை வருது அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஆனா நீங்க அதே ஒரு காரணமா வச்சு கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா இதுல சுத்தமா மனைவிக்கு விருப்பமே இல்லாம இருந்தா கூட நீங்க டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றீங்க. இதை லிசன் பண்ற கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல போதுமான காரணங்களும் இல்ல, மனைவியோடைய விருப்பமும் இல்ல, இது ஃபுல்லாவே பர்சனல் மோட்டிவ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கோர்ட் இந்த மாதிரி சமயங்கள்ல விவாகரத்து கொடுக்க மறுக்கும். அடுத்து